பல சவால்களை சந்தித்து ஹராம்களை ஹலாலாகவும் ஹலால்களை ஹராமாகவும் சமுதாயத்திற்கு மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் உயிரை பணமயமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் பற்களை ஷஹீது செய்து பல சவால்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் கொடுத்து இந்த இஸ்லாத்தை காக்க வேண்டும் என்று எத்தனையோ ஈட்டி முனைகளுக்கு தங்கள் உயிரை அர்ப்பணித்த சஹாபிகளுக்கு மத்தியில் எத்தனையோ பல கஷ்டங்களை துன்பங்களை சுமந்து பல நாடுகளை கடந்து பல ஹதீதுகளை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் சட்டத்தை வகுத்து தருவதற்காகவும் இமாம்கள் பாடுபட்டு தந்த இந்த சத்தியதீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை இன்று கூலிக்கு மாரடிக்கும் சில மனிதர்களினால் நாங்களும் இஸ்லாமியர்கள் தான் என்ற பெயரை வைத்து லேபல் பதித்த இஸ்லாமியவாதிகளினால் இன்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கால் பந்தாடப்பட்ட ஒரு பந்து எப்படி காலிலே போட்டு ஆடப்படுகின்றதோ அதுபோன்று இஸ்லாமிய மார்க்கத்தை கால் பந்தாட்டமாக்கி விளையாடக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை இன்று இஸ்லாமுக்கு மத்தியில் நிலவி இருக்கிறது. அருமையானவர்களே, எந்தெந்த விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் பாரம்பரியங்கள் இருந்தனவோ அந்த பாரம்பரியங்கள் அனைத்தையும் ஒழித்து கட்டி அதுவெல்லாம் ஹராமாக சமுதாயத்துக்கு மத்தியில் திரை போட்டு காட்டி அந்த விடயங்களை செய்வதனூடாக ஷிர்க் என்றும் பிதஅத் என்றும் பல பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து இன்று முஸ்லிம்களாக இருந்த இஸ்லாமியர்களை இஸ்லாம் எங்கோ இருக்க அந்த வட்டத்தை கடந்து பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் என்பதை விடவும் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இன்று முஸ்லிம்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் எங்கோ இருக்கிறது, இவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் மத்தியில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருப்பது போன்று வித்தியாசம் இருக்கிறது. அருமையானவர்களே, எந்தெந்த விடயத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபிகள் எப்படி மதித்து காட்டினார்கள், இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது, ஏனைய விடயங்களை எப்படி விடயங்களில் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தங்களின் அறிவை முன்வைத்து தங்களின் அறிவுக்கு ஒன்று எட்டினால் அது ஹதீதாகவும் தங்களின் அறிவுக்கு ஒரு விடயம் புலமாகவில்லை என்றால் அந்த விடயங்கள் ஷிர்க்காகவும் பிதஅத்தாகவும் இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் லேபல் குத்திய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது என்றால் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இறுதி காலம் வந்து விட்டது என்றால், இறுதி காலம் வந்து விட்டது, மனிதர்கள் இறுதி காலத்தை சந்தித்து விடுவார்கள் என்றால் அங்கே இஸ்லாம் இருக்கும், முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத்தின் அடையாளங்கள் பல அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள், இஸ்லாம் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று சத்தியதீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை படமாக வைத்து படத்திலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் இன்று அதிகரித்து இருப்பதால் சமுதாயத்துக்கு மத்தியிலே எந்த விடயத்தை எடுத்தாலும் அந்த விடயம் சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒரு பக்கத்தில் காவிரிகள் திட்டம் தீட்டி இஸ்லாத்தை அளிக்கின்றார்கள், மறுபக்கத்தில் காவிரிகளின் கொள்கைகளை தங்களின் பால் அப்படியே போட்டோ காப்பி அடித்து சுமந்த வழிகட்ட வஹாபிகள் இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் சிதைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே,
மேற்கத்தியவாதிகளின் கொள்கைகளில் பிரதானமான இரண்டு கொள்கை. ஒன்று, குர்ஆன் என்பது ஒரு கட்டுக்கதை. குர்ஆன் என்பது ஒரு கட்டுக்கதை. குர்ஆனை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தில் குர்ஆன் என்பது கட்டுக்கதை. விஞ்ஞானத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற நேரத்தில் நாங்களும் அறிவின் ரீதியாய் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறோம். ஆக குர்ஆன் சொல்ல தேவையில்லை, அது ஒரு கட்டுக்கதை என்று மேற்கத்தியவாதிகள் சொல்லுவார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வரலாற்றில் ஒருவர் பிறக்கவில்லை. இது காவிரிகளின் நிலைப்பாடு, மேற்கத்தியவாதிகளின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒரு மனிதர் இருக்கவில்லை வரலாற்றில், அது பச்சை பொய், அப்படி ஒன்று இல்லை என்று பெருமானாரை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி ஒரு வார்த்தை அவர்கள் வாதிட்டு பேசுவார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து அவர்கள் பேசுகிறார்கள். இஸ்லாமிய லேபலை குத்தியவர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் என்று பாருங்கள். இஸ்லாமியர்கள் நாங்களும் முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை மொழிந்திருக்கிறோம் என்று சொல்லுபவர்களும் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், அதே கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலைப்பாடு எந்த நிலைப்பாடோ மேற்கத்தியவாதிகளின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கிய இறைவனின் எந்த அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அந்த குர்ஆன் எந்த நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்ன நிலைப்பாடு? குர்ஆன் என்பது, குர்ஆனை ஒட்டுமொத்தமாக கூடாது என்ற நிலைப்பாடு அவர்களின் நிலைப்பாடு, கட்டுக்கதை என்பது. இவர்களின் நிலைப்பாடு, குர்ஆனில் சில பிழைகள் இருக்கிறது, அறிவுக்கு எட்டாத சில வார்த்தைகள் குர்ஆனிலே இருக்கிறது, அறிவுக்கு எட்டாத வார்த்தைகள் குர்ஆனிலே இருப்பதினால் அந்த ஆயத்துக்களை குர்ஆனில் இருந்தும் எடுக்க வேண்டும், அந்த ஆயத்துக்களை திருக்குர்ஆனில் இருந்தும் அகற்ற வேண்டும் என்ற முதலாவது நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விடயத்தில் இப்பொழுது நாம் கேள்விப்பட்ட புதிய ஒரு நிலைப்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபிகள் மதித்தார்களோ, எப்படி இமாம்கள் மதித்தார்களோ, எப்படி மற்றைய மூதாதையர்கள் வலிமார்கள் நாதாக்கள் மதித்து காட்டினார்களோ, அதையெல்லாம் விட்டு விட்டு புதிய ஒரு நிலைப்பாட்டிலே இன்று பெருமானாரை பொய்ப்பிப்பதற்கு இவர்கள் முன்னெடுத்து செல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு முஃமினுக்கு தாங்க மாட்டாது வார்த்தை பிரயோகம். ஒரு இஸ்லாமியன் கலிமா சொன்ன உண்மை விசுவாசி இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன சொல்லுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி சொல்லுவதற்காக அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு புரிய வைக்கும் முகமாக சொல்லுகிறேன். அன்பார்களே, இன்னும் இந்த கொள்கைகளை, நவீன கொள்கைவாதிகளை, அவர்களின் இந்த அட்டகாசத்தை விளங்காமல் இன்றும் மனிதர்கள் ஏமாந்து அவர்களின் வார்த்தைகளுக்கும் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கும் இல்லாத பகுதிகளுக்கு சென்று கட்டக்கூடிய கிணறுக்கும் எடுக்கக்கூடிய கரண்டுக்கும் அடிபணிந்து இப்படி இஸ்லாமியர்கள் நடக்கிறார்கள் என்றால் ஒரு கவலைக்குரிய விடயம். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சுபஹானல்லாஹ் சில கட்டத்தில் அந்நிய பெண்களின் மடியில் தலை வைத்து படுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக. எப்படி இந்த வார்த்தை ஒரு முஃமினின் வாயிலிருந்து வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு இஸ்லாமியனின் நாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு முற்றுப்புள்ளி அளவேனும் இல்லை. முற்றுப்புள்ளியை 100ஆக பிரித்தாலும் கூட ஒரு எண்ணம் தோன்ற மாட்டாது. தோன்றினால் அவன் இஸ்லாமியனாகவும் இருக்க மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த விடயத்துக்காக வேண்டி கோபப்பட்டார்கள்? நாயகமே, துல்குவைஸரா சொன்னான், நீதமாக நடங்கள். அந்த பங்கீடு செய்கின்ற விடயத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விடயம், அதனால் அந்த விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன்.
அந்த பங்கீடு செய்கின்ற நீங்கள் கொஞ்சம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நாயகத்தை பார்த்து இன்னொருவருக்கு ஒப்பிட்டு பேசவில்லை. நபிகள் நாயகம் இன்னொருவருடைய மடியில் படுத்தார் என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்களுக்கு நீதம் தெரியாது என்று சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை, நாயகமே கொஞ்சம் நீதமா பங்கிடுங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலையை எடுத்தறியவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள் என்றால் இதுதான் ஒரு முஃமினின் நிலைப்பாடும் ஒரு முனாஃபிக்கீனின் நிலைப்பாடும். ஒரு முஃமினின் நிலைப்பாடு பெருமானாருக்கு சற்றும் கரைபடுகிறது என்றால் என் உயிர் கொண்டு என் நாயகத்தை நான் காப்பேன், என் நாயகத்துக்கு ஒரு வார்த்தை கொண்டாவது அழுக்குப்படிய விட மாட்டேன் என்பது ஒரு முஃமினின் நிலைப்பாடு. முனாஃபிக்கின் நிலைப்பாடு பெருமானாரை பற்றி அங்கும் இங்கும் தரங்குறைத்து பேசுவது முனாஃபிக்கின் நிலைப்பாடு. அருமையானவர்களே, இப்படி இவர்கள் பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்களின் மடியில் தலை வைத்து படுத்தார்கள் என்று பேசுகிறார்கள் என்றால் இதன் விளைவு என்ன தெரியுமா? நாயகத்தை இவர்கள் பேசினார்கள். மேற்கத்தியவாதிகள் நாயகத்தை படமாக எடுத்து மக்களுக்கு வெளியிட்டு காட்டினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது லேபலை குத்திய முஸ்லிம்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த நயவஞ்சகர்களை, இப்படிப்பட்ட இந்த முனாபிக்கீன்களை, இப்படிப்பட்ட இந்த காடையர் கூட்டத்தை இன்னும் இஸ்லாமியர்கள் விளங்காமல் அவர்கள் செய்வது நல்லதுதான், நல்லதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு அவல நிலைக்கு இஸ்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அருமையானவர்களே, நன்றி மறந்த சமுதாயம், நன்றி கட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1400 வருடங்களாக இஸ்லாமியனாக பிறந்து இஸ்லாமியனாக வாழ்ந்து மறைந்து பரம்பரையாக இஸ்லாமாக வாழ்ந்தவனுக்கு இன்னும் 1400 வருடங்களை கடந்தும் இஸ்லாத்தை விளங்கவில்லை என்றால், பெருமானாரை விளங்கவில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்கை விளங்கவில்லை என்றால் இவன் என்ன முஸ்லிம், இவன் என்ன இஸ்லாமியன், இவன் என்ன ஏகத்துவவாதி என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் விடயத்தில் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ளுகிறார்கள். சில விடயங்களை மையமாக வைத்து, சில விடயங்களை ஷோவாக வைத்து, சில விடயங்களை மையமாக வைத்து தங்களின் கொள்கைகளை புகுத்தி வழிகாட்டுக்கு உள்ளாக்குவது இல்லாமல் இன்று இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற லெவல்ல போகுது. ஒருவன் ஜியாரத்துக்கு போய் ஃபாத்திஹா ஓதினால், அல்லது ஜியாரத்துக்கு ஒரு பூமாலை போட்டால், அல்லது ஜியாரத்தை முத்தமிட்டால் அது ஷிர்க் என்ற ஒரு படமாக காட்டி ஜியாரத்தை முத்தமிடுகிறார்கள். பார்த்தீர்களா, ஜியாரத்தை வணங்குகிறார்கள் என்று வணக்க வழிபாட்டுக்கு பொய் குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. எவனும் ஜியாரத்தை வணங்கல்ல, ஒருவரும் ஜியாரத்தை வணங்கவில்லை. பொய் குற்றச்சாட்டை வைத்து தங்களின் கொள்கையை நிலவுவதற்காக வேண்டி ஜியாரத்தை இவர்கள் வணங்குகிறார்கள் பாருங்கள். ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்தோம்? ஏழை குமர்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு சல்லி கொடுக்கிறோம். இல்லாத ஊர்களுக்கு போய் கிணறு கட்டி கொடுக்கிறோம். இல்லாத ஊர்களுக்கு சென்று கரண்ட் வசதி, மின்சார வசதி செய்து கொடுக்கிறோம். ஆனா இவங்க கபர வணங்குறாங்க. பாத்தீங்களா, நாங்க எவ்வளவு நல்லவர்கள், இவர்கள் கபர வணங்குறாங்களே, இவர்கள் எவ்வளவு கெட்டவர்கள் என்று பாருங்கள். சமுதாயமும் பார்த்தது உண்மைதான். கபரை வணங்குகிறார்கள், ஆனால் கபரை வணங்கவில்லை, பொய் குற்றச்சாட்டு. கபரை இவர்கள் தரிசிக்கின்றார்கள், இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஒத்தாசையாக இருக்கிறார்கள். இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று சமுதாயமும் இரண்டாக பிரித்து நச்சு கருத்துக்களை இரண்டையும் இரண்டு படமாக வைத்து நச்சு கருத்துக்களை இவர்கள் போதிக்கிறார்கள். பாத்தீங்களா, நாங்க கிணறு கட்டி கொடுக்கிறோம், இவங்க ஜியாரத்துக்கு போறாங்க. நாங்க ஏழையாக்களுக்கு சல்லி கொடுக்கிறோம், இவங்க கந்திரி கொடுக்காங்க. பாத்தீங்களா, நாங்க தான் நல்லவங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்றதை நீங்க நம்பணும். நாங்க கந்திரிய வறுக்கிறோம், எல்லாரையும் கூட சாப்பாடு கொடுக்கறாங்க இவங்க. நாங்க அப்படி இல்ல, குமருக்காக வேண்டி கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், நகை வாங்கி கொடுக்கிறோம், வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறோம். ஆனா நீங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களின் மடியிலே படுத்தார்கள் என்பதை நம்ப வேண்டும். இது எப்படிப்பட்ட முனாஃபிக்குத்தனம் தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இந்த முனாஃபிகீன்களையும் காபிர்களையும் பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், காபிர்கள் நரகவாதிகள், இந்த காபிர்களுக்கு நரகம் இருக்கும். இந்த முனாஃபிகீன்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு நரகத்தில் ஆக சூடு கூடின தட்டு. இன்னல் முனாஃபிகீன ஃபித்தரக்கில் அஸ்ஃபலி மினன் நார், சூடு கூடின கட்டு கீழ் தட்டு. அப்ப இந்த முனாஃபிகீன்கள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் ஏன் நாயனை இப்படி உன்னை நம்பினோம், களிமா சொன்னோம், அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், ஆனா இந்த காபிர்களுக்கு சூடு குறைந்த தட்டிலும் எங்களை சூடு கூடிய தட்டிலும் கீழ்த்தட்டிலும் வைத்திருக்கிறாயே அல்லாஹ், என்ன கொடுமை இது, என்ன செஞ்சோம்? அப்படியா? அவன் வெளியே இருந்து என்னை ஏசினான், நீ என்ன நம்பின மாதிரி நம்பி என்னை ஏசி கொண்டிருந்தாய், ஒரு உருவத்துக்குள் என்னை கட்டுப்படுத்தினாயடா, அதற்குத்தான் இந்த தண்டனை. இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்குமாய் ஏகமாய் பரம்பொருளாய் இருக்கின்ற இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு உருவத்துக்குள் எப்படி காபீர்கள் கட்டுப்படுத்தினார்களோ, இந்துக்கள் எப்படி கட்டுப்படுத்தினார்களோ, இந்துக்கள் ஒரு சாமியை, அவர்களின் அந்த கடவுளை எப்படி ஒரு உருவத்துக்குள், லிங்கம் என்கின்ற ஒன்றுக்குள், சிவன் என்ற ஒன்றுக்குள் எப்படி கட்டுப்படுத்தி கடவுளாக்கினார்களோ, அதே போன்று புத்திக்கு எட்டாத, புத்தியை விட்டும் அப்பாற்பட்ட இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை, படைப்பினங்களுக்கு மாற்றமான இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை இவர்கள் ஒரு உருவத்துக்குள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இவர்களின் இந்த கொள்கை என்ன, இஸ்லாமியர்கள் ஏற்ற கொள்கை என்ன, இவர்களை நம்பி இளைஞர்களும் வாலிபர்களும் பின்பற்றி செல்லுகிறார்களே, இந்த அபாயமும் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். வாலிபர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள், ஒரு கணம் கல்வியிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படைத்த அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிப்பது எப்படி சாத்தியமாகும்? எப்படி அது முடியும்? ஒரு உருவத்துக்குள் இறைவனை கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி கட்டுப்படுத்தியதால் தான் காபிர்கள் என்கிறோம் அவர்களை, அந்நியவர்களை. அப்ப நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டவர்களை ஏற்று நடப்பது ஏன்? ஏன் இந்த அபாயம் இன்னும் புரியவில்லை? பெருமானாருடைய விடயத்தை சிந்தித்து பாருங்கள். ஹதீது குர்ஆனுக்கு முரண்படும் என்பதால் அறிவுக்கு எட்டாத சில ஹதீதுகளை இல்லாமலாக்க வேண்டும், அந்த ஹதீதுகளை அப்படியே நீக்கிவிட வேண்டும். அது ஹதீதாக எடுக்கக்கூடாது, சஹீஹாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஹதீதாக எடுக்கக்கூடாது என்று பிரச்சாரம் நீங்கள் ஏற்ற தலைவர்கள் செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்றால், இந்த அபாயத்தை விளங்காமல் சில வாரிபர்கள் அப்பாவித்தனமாக புலிவாளை பிடித்த கதை போன்று விடவும் மேலாது விட்ட கடிச்சும், அதனால பின்பற்றி கொண்டு போவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். விட்டு விட்டு வருவதற்குரிய வழியை பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, ஒரு ஹதீது, கசப்பாயினும் உண்மையே பேசு. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கல்லு பிசினஸ் பண்றேன், கல்லு பிசினஸ் பண்றேன், நிறைய பொய் சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்படுகிறது. அப்ப நான் பார்க்கிறேன், இந்த ஹதீது எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொருத்தர் அறிவுக்கு தக்க ஹதீதை நீக்க வேண்டும் என்றால் அபாயத்தை சிந்தித்து பாருங்கள். கல்லு பிசினஸ் பண்றேன், பொய் சொல்றேன், எனக்கு இந்த ஹதீது கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. அப்ப நான் சொல்லுதேன், குலில் ஹக்க வலவ் கான முர்ரா என்ற இந்த ஹதீஸ் ஏண்ட அறிவு கட்டல்ல, ஏண்ட அறிவுக்கு அது படல்ல, அதனாலதான் நீக்கிடுவோம், அது வானாம். இவர் வந்து சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் மஹப்பத்தை பற்றி சொல்கிற பொழுது, எனக்கு என்ன பொண்டாட்டி கொஞ்சம் அன்பு கூட இருக்கு, நம் 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளை எனக்கு கொஞ்சம் அன்புல கூட இருக்கு, அதனால நாயகத்தை நேசிக்கிறதா பொண்டாட்டியை நேசிக்கிறதாண்டா, நாயகன் தான் வாழ்ந்துட்டு மரணிச்சுட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு மரணிச்சு போனா ஏண்ட வைஃப் ஹயாத்துல இருக்கு, ஆக்கி தாரா, காட்சி தாரா, நல்லது செய்யறா, எனக்கு 4 விஷயம் செஞ்சு தாரா, அதனால இந்த ஹதீஸ் எனக்கு படல, இந்த ஹதீஸ் வானாம் என்கிறார் இவர். இன்னொருத்தர் வந்து சொல்லுதார், இந்த விபச்சாரம் செய்த சம்பந்தமா வந்த ஹதீதுகள், குர்ஆன் ஆயத்துக்கள் இருக்கிறது, இது எனக்கு படல, ஏன்னா இவன் அந்த ஹால்ல உள்ளான், அந்த லெவல்ல உள்ளவன் இவன். இவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த ஹதீது ஹதீதாக படவில்லை, குர்ஆன் ஆயத்தாக படவில்லை, இது வேண்டாம், எனக்கு படவில்லை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை சொன்னால், ஹதீது எங்கே செல்லுகிறது, குர்ஆன் எங்கே செல்லுகிறது, இஸ்லாம் எங்கே இருக்கிறது? மனோ இச்சைப்படி வாழ முடியுமா?
குர்ஆனையும் ஹதீஸையும் மனோ இச்சைப்படி பின்பற்ற முடியுமா? எனக்கு தான் மார்க்கம், எனக்கு தெரிந்ததுதான் மார்க்கம், நான் சொல்லுவதுதான் சட்டம் என்று ஒவ்வொருவரும் கிளம்பி போனால் இஸ்லாம் எங்கே செல்லுவது? அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வாலிபர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். வாலிபர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தனமான, காடைத்தனமான, இஸ்லாத்தை அழிக்கின்ற ஒரு கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே இந்த சமுதாயத்தினர்கள். கபரை ஜியாரத்தை பூச்சாண்டியாக வைத்து ஜியாரத்துக்கு பூமாலை போடுவதையும் பல்சமாத்து வேலை செய்வதையும் பூச்சாண்டியாக வைத்துவிட்டு காபீர்களை விட கேவலம் கட்ட நிலையில் இன்று முஸ்லிம்களை அழைத்து செல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்பதை சமுதாயம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் பாருங்கள். எந்த விடயத்தை வேண்டுமானாலும் இஸ்லாத்தில் என்னென்ன பாரம்பரியங்கள் இருந்தனவோ அதை அனைத்தையும் இன்று குழி தோண்டி புதைத்து அதற்கு மேலால் நடனமாடக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயத்தினர்கள். சஹாபிகளின் விடயத்தில், தாபியீன்களின் விடயத்தில், இறைநேசர்களின் விடயத்தில், குர்ஆனுடைய விடயத்தில், ஹதீஸுடைய விடயத்தில், எல்லா விடயத்திலும் அவர்களுக்கு சர்ச்சை தான் இருக்கிறது. ஒரு விடயத்தில் கூட திருப்தி இல்லை. குர்ஆனுக்கு யாரும் சொன்ன கருத்தை பின்பற்ற மாட்டோம். இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனவியாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். எங்களுடைய அறிவுக்கு என்ன கட்டுகிறதோ அதை பின்பற்றுவோம். ஏப்பா இப்படி சொல்றாய், குற்றச்சாட்டை சொல்லு. ஏன் ஷாஃபி மதுஹபை நீ ஏற்க மாட்டாய்? குற்றச்சாட்டை சொல்லு. அதிலே அசிங்கமான விடயங்கள், நாகரீகம் இல்லாத விடயங்கள். ஒரு பொதுமேடை என்றால் இன்னும் பச்சையாக சொல்லலாம், ஹுத்பா என்பதால். ஆக அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விடயங்கள் ஷாஃபி மதுஹபிலே சொல்லப்பட்டிருப்பதினால், மதுஹபுகளிலே கூறப்பட்டிருப்பதினால் அதையெல்லாம் பின்பற்றக்கூடாது. அசிங்கமான ஆபாசமான விடயங்கள் தானே அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் பின்பற்றக்கூடாது. அப்ப இந்த சட்டத்துல எப்படி அறிய? நீங்க ஒரு சட்டத்தை சொல்லுங்க. வாரம் ஒரு சட்டம் வெளியாகியது. இந்த மர்மஸ்தலம், பெண்களுடைய மர்மஸ்தலத்தை, ஆண்களுடைய மர்மஸ்தலத்தையும் தான், மர்மஸ்தலத்தை பார்ப்பது மக்ரூஹ் என்பதாக மதுஹபுடைய சட்டங்கள் சொல்லித் தருகிறது. மர்மஸ்தலத்தை ஒருவன் பார்ப்பது மக்ரூஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டு பெயர். ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோம், அவர்களின் பெயர் கேட்டால் எல்லா சஹாபிகளுக்கும் சொல்வதை போன்றும் இன்னும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்பதாக சொல்லுகிறோம். ஏன் இப்படி சொல்லுவது? அல்லாஹ் அவர்கள் முகத்தை சங்கையாக்கி வைப்பானாக என்று ஏன் சொல்றது? ரெண்டு காரணத்தை சொல்லுவார்கள். ஒன்று, அவர்கள் பிறந்தவுடன் காபத்துல்லாவுக்கு உள்ளவர்களின் தாய் அவர்களை பெற்றெடுத்தாள். தாய் பெற்றெடுத்ததற்கு பிறகு கண்ணை விழிக்கவில்லை பிள்ளை. பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். கண்ணை விழுக்கவில்லை. அன்னலம் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குழந்தையை தூக்குகிறார்கள். அலிநாயகம் கண்ணை விழிக்கிறார்கள். அதனால் அப்படி சொல்லப்படுவது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து வஃபாத்தாகின்ற வரைக்கும் அவர்களின் மர்மஸ்தலத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களின் மர்மஸ்தலத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ஆகவே இந்த பெயர் அவருக்கு சொல்லப்படுகிறது. இமாம்கள் சொல்லித் தருவார்கள் இந்த சட்டத்தை, மர்மஸ்தலத்தை பார்ப்பது மக்ரூஹ் என்பதாக. இப்படி சொல்லுவது ஆபாசம், அதனால் மதுஹபு கூடாது. ஆனா வாலிபர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இப்படி சொல்லுவது ஆபாசம், ஆகவே மதுஹபு கூடாது என்பவர்கள் ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தலத்தில் இருந்தும் வெளியாகக்கூடிய இந்திரியத்தை குடிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களின் புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தலத்தில் இருந்தும் வரக்கூடிய இந்திரியத்தை ஒரு ஆண் குடிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எது ஆபாசம்? வாலிபர்களை சிந்தித்து பாருங்கள், அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். எது ஆபாசம்? மதுஹபா? இவர்களின் வார்த்தைகளா ஆபாசம்? இவர்களின் குப்பை புத்தகங்களா ஆபாசம்? சிந்தித்து பாருங்கள். எங்கே இஸ்லாம் செல்லுகிறது? எங்கே முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள்? வெறும் கபரையும் ஜியாரத்தையும் ஷோவாக காட்டி, கபரையும் ஜியாரத்தையும் ஒரு பொயின்ஸாக காட்டி, கபரையும் ஜியாரத்தையும் ஒரு வழிகாடு என்பதாக
வெள்ளிடை மலை போன்று சமுதாயத்துக்கு மத்தியில் விரித்து காட்டி அவ்வளவு கொள்கைகளும் யகூதிகளின் கொள்கைகளையும் நசராணியுடைய கொள்கைகளையும் சமுதாயத்துக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இன்னும் இந்த சமுதாயம் சிந்திக்காமல் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது என்ன சமுதாயம்? இவர்கள் என்ன முஸ்லிம்கள்? இவர்கள் என்ன இஸ்லாமியர்கள்? அருமையானவர்களே, ஒவ்வொரு விடயத்திலும் சிந்திக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுமக்கப்பட்டு தங்களின் இரத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கன்னத்தை காவிர்களின் ஈட்டி முனைக்கு கொடுத்து காத்த இஸ்லாம். சத்திய சஹாபாக்கள் தங்களின் உயிர்களை துச்சமாக மதித்து இஸ்லாத்தை மேன்மையாக மதித்து இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களின் உயிரை அர்ப்பணித்து, யா ரசூலல்லாஹ் எங்களின் உயிர் போனால் போகட்டும், இஸ்லாம் வாழ வேண்டும் என்று சஹாபிகள் தந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த மார்க்கத்தை இன்று கால்பந்தாட்டத்தை போன்று இங்கால அடிச்சா அங்கால சைடுக்கு போற மாதிரி, அங்கால அடிச்சா இங்கால சைடுக்கு வர மாதிரி சமுதாயத்திலே சில புல்லுருவிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களின் புத்திகளை வைத்து ஒவ்வொருடைய அறிவை வைத்து நல்ல இல்முதாரிகளிடத்திலே சென்று உண்மையை விளங்கி ஹக்கை ஹக்காக விளங்கி நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டையும் எடுங்கள், ஒரு குற்றச்சாட்டு கூட சரியானதாக இல்லை. சரி, இப்படி பேசக்கூடிய இந்த கொள்கைவாதிகள் கூட ஒரு ஹதீதை எல்லா பயான்களிலும் எல்லா பிரச்சாரங்களிலும் அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி? குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். புதிதாக வந்த எல்லாம் பித்அத்து, பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கே எடுத்து செல்லும் என்று ஒரு ஹதீதை எவருடைய பயானில் யார் தொடங்கினாலும் அந்த ஹதீதை சொல்லித்தான் தொடங்குவார்கள் எல்லோரும். நாம இப்ப சிந்தித்து பார்க்கணும். இந்த இலங்கை நாட்டை எடுத்துக்கோங்க. இந்த இலங்கை நாட்டில் எது புதுசு எது பழசி? இலங்கை நாட்டில் எது புதுசு எது பழசி? சுன்னத்து வல் ஜமாத் என்ற கொள்கை புதிய கொள்கையா அல்லது சுன்னத்து வல் ஜமாத் என்ற கொள்கையை விட்டும் அப்பாற்பட்டு இருக்கின்ற மற்ற கொள்கைகள் புதியதா? இந்த நாட்டில் முதலா இஸ்லாத்தை எடுத்து வந்து முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைத்தவர்கள் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் புதியவர்களா பழையவர்களா? சுன்னத் ஜமாத்காரரா? அவர்கள் இறைநேசர், அவர்கள் சுன்னத் வல் ஜமாத்வாதி. இப்ப இந்த மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமுல்படுத்தியது இஸ்லாம். 300 சொச்சம் பள்ளி வாயில்களை கட்டினார்கள். நீங்கள் வெளிகாமம் மாத்தரை தொடக்கம் யாழ்ப்பாணம் வரைக்கும் இருக்கின்ற எல்லா பள்ளியையும் எடுத்து பாருங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் உள்ள பள்ளிக்கு பேர் என்ன? முஹியத்தீன் பள்ளி, ஷாஃபி பள்ளி, ஹனஃபி பள்ளி, ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இலங்கை நாட்டில் எந்த பள்ளியை எடுத்து பாருங்க, பழசா இருக்கிற பள்ளி. மதரசாக்களை எடுத்து பாருங்கள், அவ்வளவும் சுன்னத் ஜமாத் மதரசா. அதுக்கு பிறகுதான் எல்லா மதரசாக்களும் உருவாகியது. அப்ப இலங்கை நாட்டில் பழைய கொள்கை எது? சுன்னத் ஜமாத் கொள்கை. புதிய கொள்கை எது? அதற்கு பிறகு வந்த வழிகட்ட கொள்கைகள் அனைத்தும். இப்ப குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார் என்றால் புதிதாக வந்த கொள்கைகள் அனைத்தும் வழிகேடு. பழைய கொள்கை சுன்னத் வல் ஜமாத் சரியான கொள்கை, உறுதியான கொள்கை, ஒரிஜினலான கொள்கை. இதெல்லாம் புதிசத்திலே வந்த 50 வருஷத்துக்கு பிறகு வந்த. அப்ப புதிசி இந்த புதிதாக வந்த அனைத்தும் வழிகேடு, வழிகேடு அனைத்தும் பித்அத்து. புதிதாக வந்த அனைத்தும் பித்அத்து, பித்அத்து அனைத்தும் வழிகேடு, வழிகேடு அனைத்தும் நரகத்துக்கே எடுத்து செல்லும். அப்ப இந்த கொள்கைவாதி தான் பித்அத்துவாதி. சுன்னத் ஜமாத் கொள்கை அது பழைய கொள்கை, அது நேரான கொள்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து விளங்கி வாழ்ந்து மரணிக்கும் நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், எங்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக.
எங்களின் மூதாதையர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله